வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்கறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இதை பார்த்துக்க நேரத்துக்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஹாலிவுட் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் கிட்ட வந்து போயிடலாம். பிளாக் பேந்தர் 3க்கான அந்த போக்கி போதிக்கு பட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பிளாக் பேந்தரே கேஸ் பண்ணிட்டாங்க போல. பிகாஸ் வெரைட்டி நடத்தின ஹாலிவுட் ரேம்ப் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்சன் இட்ரிஸ் ஏஞ்சலா பேசட்டோட அந்த குவீன் ரமண்டா, அதாவது வக்காண்ட வேஷம் போட்டு வந்த சில பேர் கூட ஒன்னா சேர்ந்து அப்பியர் ஆகியிருக்காரு. ஐ மீன் இது ஹாலிவுட் வாக்கா இருக்கிறதுக்கான ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்கள் சம்பந்தப்பட்ட ஹீரோஸ் உள்ள வந்திருந்தாலும் டான்சன் இட்ரிஸை மட்டும் அந்த வக்காண்டன் மெம்பர்ஸ் சுற்றி வளர்த்தது ஏதோ ஒரு வகையில் இந்த டான்சன் இட்ரிஸ் தான் அடுத்த பிளாக் பேந்தரா வருவாங்களோங்கிற ஒரு கேள்வியை ஃபேன்ஸ் மத்தியில் எழுப்பி விட்டு தான் போயிருக்கு. ஒரு சின்ன சாஃப்ட் லான்ச் மாதிரி ஃபேன்ஸோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக மார்வல் இப்படி வேலையை பண்ணாங்களான்னு தெரியல. பட் உண்மையை சொல்ல போனா ஃபேன்ஸ் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. நான் போட்ட வீடியோ கீழே ஏகப்பட்ட பேர் டான்சன் இட்ரிஸ் உண்மையில அத்த பிளாக் பேந்தரா தான் நல்லா இருக்கும் தான் சொல்றாங்க. பிரின்ஸ் டிச்சாலாவா 50-50 கூட இல்லைங்க, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70 இல்லைனா 80-20% அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த காரணத்தினால வாய்ப்புகள் இருக்கு இவரை நம்ம மற்ற பிளாக் பேந்தரா பார்க்கறதுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டான்சன் இட்ரிஸ் அத்த பிளாக் பேந்தரா தான் நல்லா இருக்குமா இருக்காதா? உங்க தாத்தா மறக்க வைக்கல காமிடுங்க. அண்ட் இந்த ஃபேஸ் 7ஓட முதல் படமா இதுதான் இருக்கும். பிளாக் பேந்தர் 3 தான் இருக்குங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஒரிஜினலா பிளாக் பேந்தர் சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி வர மாதிரி தான் இருந்திருக்கு. அதை கேன்சல் பண்ண சமயத்தில் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் முதல் படமாவே பிளாக் பேந்தர் 3 தான் வரும்னு என்ன பண்ணுது பார்க்கலாங்க. கதையை என்ன மாதிரி கூட்டு போறாங்கன்னு. டாக்கிங் அபவுட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அடுத்த வருஷம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் பிரைட் அண்ட் பிராண்ட் நியூ டே 2 படங்கள் மட்டும் தான் வருது. அண்ட் மார்வல் இப்போதைக்கு இந்த 2 படத்துமே ஒன்னா சேர்ந்து ப்ரோமோட் பண்ற ஐடியால இருக்கானா. ஐ மீன் ரெண்டுமே பேக் டு பேக் வருது. எபிசோட் 1 எபிசோட் 2ங்கிற மாதிரி ரெண்டுமே ஒரே படம் தாயா அப்படிங்கிற தாட்ல வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த வர டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த 2 படங்களுக்கான டீசரை பேக் டு பேக் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா மார்வலுக்கு இருக்கான். அப்படி வருமானு தெரியல. நிறைய இன்சைட் ரிப்போர்ட்டர்ஸ் இப்போதைக்கு இந்த 2 படங்களையுமே பேக் டு பேக் மார்வல் ப்ரோமோட் பண்ற ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை கையாள போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் நம்ம டாம் ஹாலண்ட் அண்ட் ஆர்டிஜே 2 பேருமே அவங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ணி ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. இப்படி அவங்க பண்ணியிருக்கணுங்கிற தேவையே கிடையாது. பட் அப்படி பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இந்த கொலாபரேஷன் டெக்னிக்கலாக அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அண்ட் டூம்ஸ்டேக்கான ஒரு அடித்தளமாக தான் இருக்குமோன்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க. இருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் பண்ணுவாங்களா? அது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடாதா? பல கேள்விகள் ஓடிட்டு இருக்க மைண்டுக்குள்ள. பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லது தானே. நீங்கள் பிராண்ட் நியூ டே டூம்ஸ்டே பேக் டு பேக் ஒரே தேட்டரில் ஒன்றா ஓட்டுக்கிறா. நான் உட்காந்து பார்க்குறேன். எனக்கு சொல்கிறீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்களா என்ன? டாக்கிங் அபவுட் ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் படம் ஆல்ரெடி டிலே ஆக்கப்பட்டுச்சு. இப்போதைக்கு அந்த படத்துக்கான வாய்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த படம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் வெர்ஷனில் ரிலீஸ் ஆகலாம். அனிமேஷனாக இருந்தாலும் ஐமேக்ஸ்க்காக இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அந்த படத்தை. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமுமே பெயிண்ட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான படம். பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அதை விட எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போய் தான் ஆகணும். ஸோ அந்த படத்தை ஐமேக்ஸில் பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும் தோணுது. ஐமேக்ஸில் எடுக்க போகிறோமே அதுக்காக திரும்ப டிலே பண்ணுறோம்னு சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த படத்தை கொடுக்குறா காத்துட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம ரியூன் கிங் தோரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காங்க. சில இன்சைடர்ஸ் ஆக்சுவலாக ரியூன் கிங் தோர்க்கான அடித்தளத்தை டூம்ஸ்டேல கொடுத்து சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம ரியூன் கிங் தோரையே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காமிக்ல தோர் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ரியூன் கிங் தோரா மாறுவார். அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பிளே டூம்ஸ்டேல நடக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அப்படி சொல்ல வந்திருக்கு. அந்த காரணத்தினால மேபி இருக்கலாம். பட் 100% நம்ப முடியல. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நம்ம தோர் அவருடைய கையை இழந்தே ஆகணும். மேபி சொல்ல முடியாது. டாக்டர் டூம் தோரோட கையை வெட்டலாம். நான் கோர் தான் கையை வெட்டுவார்னு எதிர்பார்த்தேன். அது அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு நம்ம டூம் தோரோட கையை வெட்டுற மாதிரி காமிச்சா கூட நல்லா தாங்க இருக்கும். இல்லை அங்கிருந்து ரியூன் கிங் தோர்க்கான தளத்தை கொண்டு வரலாம். இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி தனி ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொண்டு வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வத்துக்கு நான் மார்வல் அப்டேட்ஸ் முடியுது அப்படி நம்ம டிசியூ சைடில் போகும்போது கிளே ஃபேஸ் படத்துக்காக இந்த ஷூட்டிங் இப்போதைக்கு முடிஞ்சிச்சாங்க. ஸோ இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதம் இருக்குமா பட்டுன்னு எடுத்து முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அண்ட் முழுசாவே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் வச்சு புல் ஆஃப் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால டிசியோட ஒரு ஃபைனஸ்டான ஹாரர் படமாக இது இருக்கும்னு சொல்லி ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. டிசிக்குள்ளே ஏகப்பட்ட ஜானர் டெஸ்டிங் இருக்கிறது போகுது. அந்த வகையில் டிசியோட மொதல் ஹாரர் படம் இதுதான். அண்ட் டப்புன்னு எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால பெருசாக நம்ப முடியல. பட் சப்போஸ் இப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சிருக்க அந்த காரணத்தினால அடுத்த 2 மாதத்துக்குள்ளே ரீஷூட் போனாலும் சொன்ன மாதிரியே அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த கிளே ஃபேஸ் அண்ட் சூப்பர் உமன் சொல்லி 2 படத்தையுமே ஒன்றா பார்த்துலாங்க. இப்போ மார்வல் சைட்லேயுமே 2 படம், டிசி சைட்லேயுமே 2 படம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொதப்பாமல் ரீஷூட் பக்கவா போனால் ஓகே பார்க்கலாம். கிளே ஃபேஸ் என்ன மாதிரி வரப்போகுது. பேட்மேன் 2 பற்றின ஒரு சின்ன அப்டேட்டை மேட்ரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த வகையில் பேட்மேன் 2ஓட அந்த கதை பென்குயின் சீரிஸ் நடந்து முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் பென்குயின் அண்ட் பேட்மேன் 2 பேக் டு பேக் நடக்கிற ஒரு கதையாக தான் ஆரம்பிக்க போதான். பென்குயின் இப்போதைக்கு ஒரு பவர் வேக்கமை ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்க அந்த காரணத்தினால அதை புரிஞ்சுக்கிட்ட பேட்மேன் பென்குயினை தடுக்க வர மாதிரி கதை ஆரம்பிக்க சான்சஸ் அதிகம். அண்ட் பென்குயினோட கடைசியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பனிப்பொழிவோட தான் முடிஞ்சிருக்கும். ஸ்னோ வர மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அண்ட் பேட்மேன் 2மே ஒரு கிறிஸ்மஸ் தீம்டாக இருக்க அந்த காரணத்தினால இதுவும் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான டைம் என்ன அமையும் போல தான் தோணுது. கேட்க நல்லா இருக்கு. திரும்பவும் டிலே பண்ணுற பேரில் தள்ளி போடாமல் 2027 ஒரு சூப்பர்மேன் படம் ஒரு பேட்மேன் போகிறது சொல்லி இறக்குங்கடா காத்துட்டு இருக்க சம்பவத்துக்கு. பட் இது நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே WB வித்துறாங்க போல. WB நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு சொல்லி 2-3 கம்பெனிஸ் இப்போதைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. WB கொஞ்சம் விடாப்படியா நின்னாலும் கூடிய சீக்கிரம் WB விற்கப்பட போது போலங்க. அதில் மேஜர் ஷேர் பாசிபிளி பேரமௌண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு ஓடார பூண்டு
எனக்கு ஹெச்பிஐ மேக்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கானா. ஸோ ஹெச்பிஐ மேக்ஸை மட்டும் தனியாக வாங்கி அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸை ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு வேலையை நெட்ஃப்ளிக்ஸ் சைலண்டாக பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச WB பாட்டாக பிரிக்கப்பட போகுதுன்னு நம்புகிறேன். டிசி மட்டும் விட்றாதீங்கடா, இப்போதாடா ஆரம்ப பிள்ளைய சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப கோட்டலி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி கிளம்புறாதீங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு ஸ்க்ராட்ச்லேயே டிசி இருக்க வேண்டியதுதான். டிஸ்னி மட்டும் டிசி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கேன். ஸ்னைடர் கூட முன்னாடி இந்த பக்கம் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் WB வாங்கினா நான் ஸ்னைடர்வர்ஸை ரீஸ்டார்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் ஒருவேளை ஸ்னைடர்வர்ஸ் நிஜமாலே ரீஸ்டார்ட் ஆகிடுமோ டவுட்டு தான். பட் நெட்ஃப்ளிக்ஸ் பாசிபிள் WB வாங்க இப்போதைக்கு சான்சஸ் அதிகம். வாங்கிட்டாங்கன்னா தியேட்டர் ரிலீஸாக நம்மளுக்கு கிடையாது, ஜென்மத்துக்கு ஓட்டிலே ஓட்ட வேண்டியதான். நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, பார்க்கலாம். ஆரம்பிச்ச டிசி அப்படியே கண்டினியூ பண்ணால் ஓகே, அவ்வளோதான் நான் கேட்குறேன். இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீக்வலுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிச்சு. காட்ஜிலா -0 இல்லை காட்ஜிலா வெறும் 0 என்னடா -+. காட்ஜிலா -1க்கான இந்த சீக்வல் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கேன். டைட்டில் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கதையை பற்றின பெருசாக எந்த ஓட்டிலுமே கிடைக்கல. பட் இருந்தாலும் -1க்கான ஒரு சீக்வலாக அது வரந்த காரணத்தினால செத்து போனால் நம்ம காட்ஜிலா இன்னும் பயங்கரமான மசரா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களோ இருக்கலாம். பட் இப்போதைக்கு காட்ஜிலா -0 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காட்ஜிலா 0ங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. காஞ்சரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் காஞ்சரிங் 4 யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 500 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் WBக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக மாறிச்சுங்க. என்னடா கடைசி படத்துக்கு கதையை முடியலான்னு பார்த்தா இவங்க அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டாங்க, இது எப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இப்போ காஞ்சரிங்கோட அடுத்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காஞ்சரிங்கோட ப்ரீக்வல். இப்போ காஞ்சரிங் 1க்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். யங்கர் வெர்ஷன் ஆஃப் எட் அண்ட் லொரைன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த படத்தோட டேரக்டரையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராட்ரிவேன் ஹுவாட், பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவருக்கு டெபியூட் படமாக வரப்போகுது. காஞ்சரிங்கோட ப்ரீக்வலை டெபியூட் டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸ்லி நானும் இந்த யூனிவர்ஸை முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினச்சா இல்லைங்க, தொடர்ந்து கண்டினியூ ஆக போகுது. காஞ்சரிங்கான அந்த ஃபேன் பேஸ் இருக்க வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த சாஃப்ட் ரீபூட்டெல்லாம் சொல்ல முடியாது. காஞ்சரிங் 5 வந்து காஞ்சரிங் 1க்கு முன்னாடி நடக்கிற ஒரு ப்ரீக்வல் கதையாக வரப்போகுது. எட் அண்ட் லொரைன் வேற 1000 கேசஸ் மேலே அட்டன் பண்ணியிருக்கான்னு சொல்கிற அந்த சமயத்தில் அவ்வளோதான்டா கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது மேபி காஞ்சரிங்க்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த சீரிஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்குமோன்னு தோணுது. எட் அண்ட் லொரைன் பேஸ் பண்ண HBO Max சீரிஸ் வந்து அந்த டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அது கேன்சல் பண்ணப்பட்டு படமாக மாற்றப்பட்டிருக்கலாம், சொல்ல முடியாதுங்க. காஞ்சரிங் ப்ரீக்வலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டாய் ஸ்டோரி 5. ஸோ ஃபைனலி டாய்ஸ் இப்போதைக்கு எலக்ட்ரானிக்ஸ் கூட சண்டைக்கு போகுது. நிறைய குழந்தைங்க இப்போ டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, ஃபோன் செல்ஃபோன் சொல்லி சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் அதை எப்படி இந்த டாய்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் டாய் ஸ்டோரி 5ல நம்ம பார்க்க போகிறோம். அதில் மெயின் லீடாக வந்து உடியோ பஸ் லைட்ரோ இருக்க போகிறது இல்லையா, ஜெஸ்ஸி இருக்க போகிறான். ஸோ ஜெஸ்ஸியை ஃபாலோ பண்ணி தான் இந்த டாய் ஸ்டோரி 5ங்கிறது நடக்க போகிற மாதிரி இப்போதைக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கதையாக வரப்போதுன்னு தெரியல. டாய் ஸ்டோரி 3 முடிஞ்சிருக்கணும். 4 ஓகே, 5 வந்து சொதப்பாமல் இருந்தால் ஓகேங்க, அவ்வளோதான். கால் ஆஃப் டியூட்டி ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இப்போதைக்கு கால் ஆஃப் டியூட்டியோட அஃபிஷியல் லைவ் ஆக்ஷன் மூவிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன கதையை பேஸ் பண்ணி என்ன மாதிரி படமாக இருக்க போதுன்னு தெரியல. பட் கால் ஆஃப் டியூட்டிக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுது. நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்லாம் செட் ஆகாத அந்த சமயத்தில் அந்த கேம் நம்ம விளையாடுறது கிடையாது. கால் ஆஃப் டியூட்டி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா எந்த கேமை படமாக அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த கதை வந்து படமாக வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குல்ல, அந்த மாதிரி கமிக்கலாம் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஃபைனலி இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி தான் ஃபைனல் ட்ரெய்லராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வரப்போதில்ல, அதுக்கான ஹைப் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கேன். ட்ரெய்லர்லையுமே வெக்னா வச்சு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. பட் நான் எதிர்பார்க்குறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5க்கான ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் தான். ஸோ அதை போய் இதை போய் விட்டிங்கன்னா செம்ம காண்டாயிடுவேன்னா ட்ரெய்லர் பிரேக் டவுன் சேனல் இருக்குது, செக் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த பற்றி நல்ல சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸோ டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணிதாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அந்த மாதிரி மிக்கல காம்பனிங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ பற்றி தெரிவிக்கும். Have fun guys. What